16 வயதினிலே படம் தொடங்கி காலத்தால் மறக்க முடியாத எண்ணற்ற படைப்புகளை உருவாக்கி தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்தவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. காலத்தால் அழியாத படங்களும் அதற்காக அவர் பெற்ற விருதுகளின் பட்டியலையும் இப்போது காணலாம். தமிழ் சினிமாவில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. ஸ்டூடியோவுக்குள் நடந்த சினிமாவை கிராமத்துக்கு அழைத்துச் சென்று மண் வாசனையுடன் படத்தை கொடுத்தவர். கதாநாயகன் என்றால் அழகானவன் என்பதை மாற்றி நாயகனுக்கு கோவணம் கட்டி ஜப்பானியாக மாற்றி காட்டியவர். தமிழ் சினிமாவில் அவர் வருகைக்கு முன், அவர் வருகைக்கு பின் என்று சொல்லும் அளவுக்கு தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்து இந்திய திரையுலகையே திரும்பி பார்க்க வைத்தவர்தான் பாரதிராஜா. பாரதிராஜா இயக்கிய ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை போன்ற நாடகங்கள் புதுமையாக இருந்தன. கன்னட இயக்குனர் புட்டண்ணா கடகளிடம் இருளும் ஒளியும் படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்த பாரதிராஜா அடுத்து KRG தயாரிப்பில் கிருஷ்ணன் நாயர் இயக்கிய தலை பிரசவம் படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். அடுத்து KRG தயாரிப்பில் ஜெகநாதன் இயக்கிய அதிர்ஷ்டம் அழைக்கிறது படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்தார். 1977 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெளியான 16 வயதினிலே படம் பெரும் வெற்றி படமாக அமைந்து வசூலில் சாதனை படைத்தது. முதல் படத்திலேயே சிறந்த இயக்குனருக்கான தமிழக அரசின் விருதினை பெற்றார். SA ராஜ்கண்ணுவின் தயாரிப்பில் கிழக்கே போகும் ரயில் படத்தை இயக்கிய பாரதிராஜா அடுத்து சிவப்பு ரோஜாக்கள் படத்தை இயக்கினார். தொடர்ந்து புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள், கல்லுக்குள் ஈரம், அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் பாரதிராஜா. மேலும் டிக் டிக் டிக், காதல் ஓவியம், வாலிபமே வாவா, மண் வாசனை, புதுமை பெண், ஒரு கைதியின் டைரி, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கொடி பறக்குது, என்னுயிர் தோழன், புதுநெல்லு புதுநாத்து, நாடோடி தென்றல், கேப்டன் மகள், கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, பசும்பொன், தமிழ்ச்செல்வன், அந்திமந்தாரை, தாஜ்மஹால், கடல் பூக்கள், ஈரநிலம், கண்களால் கைது செய், பொம்மலாட்டம், அன்னக்கொடி ஆகிய தமிழ் படங்களையும், சீதா கோகா சிலுகா, யுவதாரம், ஈதரம் இல்லலு, ஜமடகனி, ஆராதனா ஆகிய தெலுங்கு படங்களையும், சொல்வ சவான், லவ்வ சவாரே வழிகாடி ஆகிய ஹிந்தி படங்கள் என சுமார் 44 படங்களை இயக்கியுள்ளார். இவரது முதல் மரியாதை படம் 1986 தாஷ்கான் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. தன் தாய் கருத்தம்மாவின் பெயரில் வெளிவந்த படத்துக்கான தேசிய விருதை தன் தாயையே பெற்றுக்கொள்ள வைத்தார். இயக்குனர் பாரதிராஜா முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கடல் பூக்கள் போன்ற படத்திற்கு தேசிய சிறந்த திரைக்கதைக்கான திரைப்பட விருதினை பெற்றிருக்கிறார். சிகப்பு ரோஜாக்கள், வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட படங்களுக்கு பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றிருக்கிறார் பாரதிராஜா. 16 வயதினிலே புதிய வார்ப்புகள், அலைகள் ஓய்வதில்லை, கருத்தம்மா, ஈரநிலம் உள்ளிட்ட படங்களுக்கு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கிறார் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. என் இனிய தமிழ் மக்களே என தொடங்கி பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான இயக்குனர் இமயம் பாரதிராஜா நம்மை விட்டு பிரிந்துள்ளது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.